இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். வாழ்வில் கண்ணீர் சிந்தாத மனிதர்கள் எவருமே இல்லை. நமது துன்ப துயரமான சூழ்நிலைகளில் அழாமல் அடக்கி வைக்கும் போது உடலானது கூடிய விரைவில் நோய்வாய்ப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. நாம் கவலை அடையும் போது நமது உடலானது அதிக அளவில் நச்சு ஹார்மோன்களை உற்பத்தி செய்கிறது. நாம் அழும்போது இந்த ஹார்மோன்கள் உடலில் இருந்து கண்ணீருடன் சேர்ந்து வெளியேறி விடுகிறது. இவ்வாறு அழாமல் தேக்கி வைக்கும் ஹார்மோன்கள் உடலுக்கு ஆபத்தானவையாகும். இவை மன அழுத்தம், பலவித வாத நரம்பு நோய்கள், உடல் பருமன் போன்றவற்றை ஏற்படுத்துகின்றன. மனிதர்களின் கண்ணீரில் ஒரே ஒரு துளியை எடுத்து 6000 துளி தண்ணீருடன் கலந்தால் கூட அந்த கலப்பு நீர் நூற்றுக்கணக்கான நோய்க்கிருமிகளை கொல்லும் சக்தி கொண்ட கிருமி நாசினியாகவே இருக்கும். லைசோசைம் என்ற ஒரு வகை ரசாயனம் மனிதர்களின் கண்ணீரில் ஏராளமாயிருக்கிறது. இதுவே கிருமி நாசினியாக செயல்படுகிறது. கண்ணீரில் பல வகைகள் உண்டு. உணர்வெழுச்சி கண்ணீர் என்பது மனிதனின் கவலை, துன்ப, ஆனந்த நேரங்களில் வெளிப்படும். பிரதிபலிப்பு கண்ணீரானது நம் கண்ணில் ஏதாவது விழுந்துவிட்டால், எரிச்சலை ஏற்படுத்தும் வாயுக்கள் அல்லது அமிலங்கள் புகுந்துவிட்டால் சுரக்கும். கழுவும் கண்ணீரானது நம் பிறப்பு முதல் இறப்பு வரை நம் கண்களை ஈரத்தன்மையுள்ளதாக வைக்க உதவுகிறது. அடுத்ததாக அழுகையில் உருவாகும் கண்ணீர். சில அழுகைகள் நன்மைக்கே. அழுகை மட்டும் இல்லாது போயிருந்தால் ஒரு தாய் தன் கை குழந்தைக்கு பசி எடுப்பதை எப்படி அறிய முடியும்? ரோம் நகரம் தீப்பிடித்து எரிந்த போது நீரோ மன்னன் ஃபிடில் வாசித்துக் கொண்டிருந்தானாம். மக்கள் கொதித்தெழுந்து அவனை தேடி வந்த போது அவனோ, இதோ நான் உங்களுக்காக சிந்தின கண்ணீர் என கண்ணீர் துருத்தி குடுவையை காண்பித்து ஜனங்களின் கோபத்தை மட்டுப்படுத்தினானாம். ஆம், என கருமையானவர்களே, உங்கள் கஷ்டங்கள், கவலைகள், துக்ககரமான சோதனைகள், ஏமாற்றங்கள், வியாதிகள், நித்திரையற்ற இரவுகள், பண நெருக்கடிகள், குடும்பத்தினரால் மற்றும் உறவினர்களால் நேசித்தவர்களால் மறக்கப்படும் சூழ்நிலை, நேசித்தவர்களை இழக்கும் சூழ்நிலை, வேலை ஸ்தலத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் போன்ற வேளைகளில் உங்கள் கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தரிடம் ஏறெடுங்கள். இவற்றால் வரும் கண்ணீர் அனைத்தும் கர்த்தருடைய துருத்தியில் சேமிக்கப்படுகிறது. தேவன் அதை உற்று பார்க்கிறார். ஏற்ற வேளையில் தேவன் உங்கள் கண்ணீருக்கு நிச்சயமாக பதிலளிப்பார். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனம் சிந்தின கண்ணீரை கண்ட தேவன் அவர்களை மீட்க மோசேயை அனுப்பி வைத்தார். வியாதிப்பட்ட எசேக்கியா ராஜாவின் கண்ணீர் ஜெபத்திற்கு தேவன் உடனடியாக பதில் கொடுத்தார். நாயின் ஊர் விதவையின் கண்ணீர் இயேசுவை அந்த இடத்திற்கே வரவழைத்தது, மகனின் உயிரை மீட்டு கொடுத்தது. அன்னாளுடைய கண்ணீரின் ஜெபம் கேட்டு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் அவளுடைய கண்களை திறந்து தண்ணீர் துறவை காண கிருபை செய்தார். ஆம் பிரியமானவர்களே, கண்ணீரின் ஜெபத்திற்கு கர்த்தரிடம் உடனடியாக பதில் உண்டு. எனவே ஆண்டவரிடம் அழுது ஜெபித்து பதிலை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில கூட ஸ்தோத்திரம். தங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகள் நிமித்தமாக அழுகு ஏன் வாழ்க்கையாகி விட்டது என்று சொல்லி ஆண்டவரே புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து கத்தாவே தங்களுடைய சூழ்நிலைகளுக்காக ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. என் தேவன் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொன்ன வசனத்தின்படி என் தேவன் நிரப்பா கண்ணீரை துடைத்தப்பா ஆண்டவரே நிரந்தரமான விடுதலையை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே உம்மை பற்றிக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.